Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 2022 ஹாஃப் வேலி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 27 அண்ட் 29க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 28ல் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நான் கடைசியாக போடுறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 27 போகலாம். இது புக்கில் எக்ஸாம்பிள் 4.2 அப்படியே கேட்டிருக்காங்க. when a number is decreased by 25% it becomes 120, find the number. ஸோ ஒரு நம்பர், அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அந்த நம்பரை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த நம்பர் எவ்வளோ குறையுது அப்படின்னா 25% குறையுது. ஸோ 25% அப்படின்னா 25/100 ஆஃப் எக்ஸ். ஒரு நம்பர், அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த நம்பர்லேருந்து 25% ரெடியூஸ் ஆகுது. அப்போ அந்த நம்பரோட 25% எப்படி வைக்கணும் அப்படின்னா 25/100 எக்ஸ். அப்படி அந்த நம்பர்லேருந்து 25% கழித்தோம் அப்படின்னா, அந்த நம்பரோட 25% கழித்தோம் அப்படின்னா அந்த நம்பர் என்னவா மாறுது அப்படின்னா 120 மாறுது. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய மெத்தட். முதல்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 தான் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போல இதுக்கு முந்தின சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு நம்பர் ஹோல் நம்பர், இன்னொரு நம்பர் ஃப்ராக்ஷன். அப்போ என்ன செய்யணும், 100 காமனாக வச்சுட்டு 100 கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100 எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 100x - 25x டிவைடட் பை 100 = 120. ஸோ 100xலேருந்து 25xை சப்ட்ராக்ட் பண்ணால் 75x/100 = 120. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 75/100 அடுத்த சைடு போகும்போது 100/75 ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும், நான் என்ன மெத்தடில் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் ஈஸியாக இருக்கும். 5 வச்சு 2 வச்சு பண்ணிங்க அப்படின்னா 1 hour பண்ண வேண்டியிருக்கும். 25th டேபிள் நமக்கு தெரியல அப்படின்னாலும் 25th டேபிளில் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். 125 is 25, 225 is 50, 325 is 75, 425 is 100, right? 325 is 75, 425 is 100. இப்போ 3ஐயும் 120ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 1 3 is 3, 4 3s are 12, அப்புறம் ஒரு 0. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16, 0 சேர்த்துக்கிட வேண்டியதான், 160. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 160. தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.15. எக்ஸாம்பிள் 4.15 தான் அப்படியே கேட்டிருக்காங்க. The value of the motorcycle 2 years ago 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value. ஸோ டிப்ரிஷியேட்னா அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், பைக்கோட ரேட் வந்து வருஷம் என்ன செஞ்சிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். அதே இது கோல்டாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும், அதே இது லேண்டாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம வாங்குகிற டிவியோ அல்லது பைக்கோ காரோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு பேர் தான் டிப்ரிஷியேட்ஸ். ஸோ இப்போ இந்த டிப்ரிஷியேட் இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ, அதோட வேல்யூ என்னென்ன, இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஒரு இடத்துல ப்ளஸ் இருக்கும், இங்கே டிப்ரிஷியேட் அப்படின்னு கொடுத்தாலே நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணணும். மற்றபடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ தான் 70,000. 1 மைனஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 4%, 4/100. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து 2. ஸோ இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யணும், இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. போன சம்மில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி தான். 100 காமனாக எடுத்துக்கிட வேண்டியதான். 100 கொண்டு 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 கிடைக்கும், -4. 100லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 96 கிடைக்கும். 96 டிவைடட் பை 100 ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 96/100 என்ன செய்யணும், 2 டைம்ஸ் எழுதணும். முன்னாடி உள்ள 70,000 அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே இருக்கிற 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 96 × 96 × 7 இந்த 3 வேல்யூவே மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். மல்டிப்ளை பண்ணுங்கள், 64,512 ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் செக் பண்ணிட்டேன்.
ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஸோ கால்குலேட்டர் வச்சு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நம்பராக என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஏன்? அப்போ அது உங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ.